சென்னை பெரம்பூரில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து எடுத்துட்டு தானே இருக்கிறோம். தொடர்ந்து உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அவங்களே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று எங்க தலைமை கழகத்திலிருந்து அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பு செயலாளர், வழக்கறிஞர்கள் எல்லாரும் போய் தலைமை தேர்தல் கமிஷனரை பார்த்து சந்திச்சு எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய பேட்டிக்கு இன்னைக்கு தமிழ் பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டணி அப்படின்றது கற்பனை தொடர்பான யார் சொன்னார்? தமிழ் அவங்க சொல்றதுல நான் சொல்ல முடியுமா? நானே சரியா சொல்லிட்டேன். நான் கூட்டணி சொன்னேன். பாரதிய ஜனதாவும் திமுக கூட்டணி சொன்னேன். அவர் வந்து கூட்டணிக்காக வரல, அரசியலுக்காக வரல. அவர் ஒரு மரியாதை சந்திப்பு. ஏற்கனவே நான் வந்து பெங்களூருக்கு போனப்போ அவருக்கு நான் சந்திச்சுக்க வருவேன். அதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு மரியாதை சந்திச்சுட்டு வந்தாரு. ஏற்கனவே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டப்போ இந்த அரசு எந்த விதமான செயல்படல, திமுக சார்பில் நீங்க பிரமாதம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கே ஒரு போன் பண்ணி எனக்கே வாழ்த்து சொன்னாரு, நன்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு அவர் பல நிகழ்ச்சிகளுக்காக வந்திருக்காரு. நேற்றுக்கு வந்தப்போ என்னை சந்திக்கணும்னு சொல்லி என்கிட்ட டைம் வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, வர 11, 12, 13 வந்து டெல்லியில ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த போறாரு. அவரு அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு எனக்கு கொடுத்துட்டு போனார். சொல்லியிருக்காரு மேலிட பார்வையாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வியாசத்தை சந்திக்க இருக்கிற தகவல் வருது. இது தொடர்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வந்தால் சந்திச்சா உங்களெல்லாம் அழைச்சி தெளிவா உங்களுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம். திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி பல இடங்கள்ல வெற்றி அடைஞ்சு, ஆனா இந்த நிலையில கூட்டணிக்காக திமுக இந்த காத்திருக்குது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுடைய யூகமான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. போதுமா? நீங்களா பதில் சொல்றது, நீங்களா கூட்டணி அமைக்கிறது, நீங்களா கூட்டணி பிரிக்கிறது.